ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த பேப்பரில் நம்ம 41st பேப்பர் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரியா? முன்ன பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ்க்கு 15 மினிட்ஸ் போடவே இல்லை. ஓகே, அப்போல்லாம் வந்து 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் போட்டிருந்தோம். இன்ஃபேக்ட் ஹாஃப் அன் அவர் கூட போட்டிருந்தோம். ஸோ அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எடுத்து தான் உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களால் 15 மினிட்ஸில் அந்த 25 கொஸ்டின் போட முடியுதான்னு பாருங்க. சரியா? ஃபைன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. 200 software engineer determine the ratio of the proficiency of Python and Java. Okay. Determine the ratio of the proficiency in Python to Java. இப்போ பாருங்க, பைத்தான் ஒன்லி வந்து 70 பேரா. இது பைத்தான் வச்சுக்கோங்க, ஜாவா இது வச்சுக்கோங்க. ஜாவா ஒன்லி 60 பேர். ப்ரொஃபிஷியன்சி ஆஃப் பைத்தான் ஜாலியாக 50 பேர். சரியா? அப்போ பைத்தான் ஃபுல்லாக எவ்வளோ? 120 பேர். ஜாவா ஃபுல்லாக எவ்வளோ? 110 பேர். என்ன கேட்குறான்? பைத்தான் டு ஜாவா. பைத்தான் 120, ஜாவா. திஸ் இஸ் சிம்பிளான கொஸ்டின் தான், பார்த்துங்க. வெளியில் இருக்க அந்த ரெண்டும் தெரியாதவங்க விட்டுருங்க, நம்மளுக்கு தேவை கிடையாது. கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. Arvind started a business 80,000. After 4 months, Bhavin joined 1 lakh. வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கான். அவன் வந்து 1 year வரல இருக்கான். ஸோ அதனால இன்ட்டு 12. 80,000ல 1000 மைண்ட்லேயே கட் பண்ணிடுங்க. அடுத்தது 4 months கழிச்சு பவின் வரான் 1,20,000ல. நான் 120 மட்டும் எடுத்துக்கிறேன். 4 மாதம் கழிச்சுன்னா இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? 8 மாதம் இருக்குது அவனுடைய இது. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து 8 மாதம்னா இன்னும் 4 மாதத்துக்கு தான் சந்திரன் வரான். 160 into 4 அவ்வளோதான். இப்படி போடுங்க. எல்லாமே வந்து 40 ஆல் டிவைட் ஆகும். 2 times of 40, 3 times of 40, 4 times of 40. எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் 8 ஆலே டிவைட் ஆகும். 2 into 4, 2 into 12 is 24னா 24 8 ஆல் டிவைட் பண்ணால் 3. இங்கே ஒரு 3 கேன்சல், இங்கே வந்து 2. ஸோ 3:2 இந்த ரேஷியோவில் they will divide the share. ஓகே, ஸோ சந்திரன் மட்டும் எவ்வளோனா 2 out of 8 into 100 into 10500. இதில் 4 ஆல் டிவைட் பண்ணால் போதும். 421 10ல் எத்தனை 4 இருக்குது? 2 4s are 8, ரிமைனிங் 25ல் 6 4s are 24, ரிமைனிங் 10ல் 2 262 250. Answer this. Simple. Question number 3 வாங்க. Average of all the integers between this divisible by 11. இது ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 199. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 110 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அதேமாதிரி லாஸ்ட் நம்பர் பாருங்க, 242 தான் லாஸ்ட் நம்பர் நினைக்கிறேன். 242. ஃபர்ஸ்ட் நம்பர் 110, அடுத்த நம்பர் 121, அப்படியே போயிட்டே இருக்கும்ல. லாஸ்ட் நம்பர் 242ல முடியும். இந்த லாஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் மட்டும் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஆவரேஜ் கேட்டாங்கன்னா ரெண்டே ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் போதும். 5 3. ஸோ 352 டிவைட் பை 2 போடுங்க. 176. ஆன்சர் திஸ். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. ஆவரேஜ் ஆஃப் 50 நம்பர்ஸ் இஸ் 80. அதில் 6 நம்பர் வந்து 72. 6 நம்பர் வந்து 72. எவ்வளோ கம்மியாக இருக்குது? -8 கம்மியாக இருக்குது. ஸோ 6 into 8 is -48. அடுத்தது 25% மோரா. 72ல் 25% மோர்னா பை 100. இதில் வந்து 8 கூட்டி மல்டிபிள் பண்ணுங்க. எவ்வளோ ஆச்சு? 8 மல்டிபிள் பண்ணால் 1000 ஆகிடும். 1000 கேன்சல் பண்ணால் கீழே மேலே 10 இருக்கும், இங்கே 9 இருக்கும். ஸோ 90 நம்பர்ஸ். 6 நம்பர்ஸு 90 நம்பர்ஸ். 80யோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 10 அதிகமாக இருக்குது. +6. ஸோ 60. இந்த நெட் எவ்வளோன்னு பாருங்கள். 12,000. அதாவது இங்கே இருக்கிற மொத்தம் 12 நம்பரில் நெட்டு வந்து 12 எக்ஸ்ட்ரா இருக்குது. மிச்சம் இருக்க 3 நம்பர் 12 கம்மியாக இருக்கும். மிச்சம் 3 நம்பர் எவ்வளோ? மிச்சம் 3 நம்பர் 80 80 80ன்னு வைங்க. இது சின்ன ஷார்ட்கட்டு, அதுக்காக சொல்கிறேன். இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஓகே, 3 80 சேர்த்துன்னா 240. 240ல் 12 கம்மியாக இருக்கணும். 12 கம்மியாக இருந்ததுன்னா 228. இதுதான் அந்த 3 நம்பரோட டோட்டல். மிச்சம் இருக்க 3 நம்பரோட டோட்டல். ஓகே, சரி. இப்போ 13 நம்பர் 8 மோர் தேன் தி 15th நம்பர். 14th நம்பர் 10ல் இருக்கு. 15th நம்பர் ஏன்னு வைங்க. 13th நம்பர் என்னவா? 8 மோர் தேன்னா. இப்போ A + 8 தான் 13th நம்பர். ஓகே, 14th நம்பர் என்னவா? 10 less than 15th நம்பரா. அப்போ A - 10. இந்த 3 ஆட் பண்ண இது வரணும்.
So this plus this plus this எவ்வளோ ஆச்சு 3a minus 2 equal to 3 228. Okay, so இது வரலாம் கரெக்ட் தான். 3a equal to 230. a equal to 230 by 3. வரலையே சார், நம்பர் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குமா? உங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸாமில் சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டினில் அப்படி போய் மைண்டில் லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து கண்டினியூ பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, இதை போய் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 minutes எக்ஸ்ட்ரா ஆகிடும். அந்த அளவுக்குலாம் டைமே கிடையாது நமக்கு. 2 to 3 செகண்ட் கூட நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஸ்கிப்பை அல்லது கன்டினியூ பண்ணுங்க. ஓகே, 13 நம்பருக்கு 14 ஆவரேஜ் கேட்கலாம். 13 நம்பர் என்ன a + 8, 14 நம்பர் a - 8. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது 2a - 2. ஸோ a என்ன தெரியாது. ஸோ a வந்து இது. ஸோ a - 1 போட்டால் போதும். ஆவரேஜிங்னால 2ஆல் டிவைட் பண்ணுறது. ஆவரேஜினால 2ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ a - 1 கண்டுபிடிச்சாவே போதும். a இஸ் திஸ் 230 - 3 - 1 போட்டிங்கன்னா 227 divided by 3. எத்தனை 3 இருக்கு? 7 3s remaining 5, 75 point something. Answer this. ஆன்சர் இருக்கு. ஸோ இது வந்து பதட்டப்படாதீங்க, நம்பர் கிடைக்கலன்னு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கண்டினியூ தான் பண்ணணும். ஓகே, எண்டில் ஸ்கிப் வேணால் பண்ணிக்கோங்க, பட் ரீடூ மட்டும் பண்ணிடாதீங்க. கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. A landlord bought 88 lakhs. He wants to earn 9% annual return. Annual investment return வரணுமா? 9% எவ்வளோ? 72,000. 8 lakhs தான் 9% ஜீரோ கேன்சல் பண்ணினா 72,000 வரும். நம்ம என்ன கேட்குறோம்? மந்த்லி ரெண்டுன்னு கேட்குறான். இது 12 டிவைட் பண்ணிங்கன்னா 6,000 வரும். 6,000 அவனுக்கு கிடைக்கணும். ஓகே, அது இல்லாமல் 2,000 rupees மெயின்டெனன்ஸ். அப்போ 8,000 டெனன்ட் இருந்து வாங்கணும். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. சுமன் பர்ச்சேஸ் 25 liter 25 liter milk at rupees 45 per liter. Another 50 per liter. She combined the both quality and 40 liter per this. Profit or loss கேட்குறான். முதல்ல என்ன பண்ணுங்க, இது மல்டிப்ளை பண்ணுங்க. 25 into 45 எவ்வளோ ஆச்சு? 1 1 2 5. ஸோ 1,125 rupees. அதேமாதிரி 50 50 750. ஸோ எவ்வளோ ஆச்சு? 5 7 1815. ஸோ திஸ் இஸ் டோட்டல் சிபி. எஸ்பி எவ்வளோன்னு பாருங்க. மொத்தம் எத்தனை லிட்டரு? இது 25 லிட்டரு, இது ஒரு 15 லிட்டரு, மொத்தம் 40 லிட்டரு. 40 லிட்டரு இன்ட்டு 48 போட்டு பாருங்க. 1440. ரொம்ப கம்மியாக தானே வருது. Four eights are 1920. Sir. 4 8s are 32 carries 3, 4 4 6 1920. இதா அவன் வந்து எஸ்பி இது, சிபி இது, ப்ராஃபிட். இங்கே ஒரு 20 இது 45 ரூபா ப்ராஃபிட். ஆன்சர் வேணும்னே 45 போட்டு லாஸை கொடுத்து வச்சிருப்பான், பார்த்துக்குங்க. ஆன்சர் இஸ் ப்ராஃபிட் 45 rupees. ஆப்ஷன் சாய்ஸில் இல்லை, பட் கொஸ்டின் பேப்பரில் இருந்தது. சரி, கொஸ்டின் பேப்பர் 7 வாங்க. டாய் மேனுஃபேக்சர்ஸ் 120 டாய் கார்ஸ் 90,000. ஒரு காரோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 வாங்கியிருக்கான். சரியா? he donated 200 cars. 200 காரை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வித்தாச்சு. ஃப்ரீயாக வித்தாச்சு கொடுத்துட்டான். 10% வந்து மார்க் ப்ரைஸ்க்கு விற்றுருக்கான். he announces 10%. அதாவது 120 மார்க் ப்ரைஸ்ன்னு போட்டுட்டு அதில் வந்து 10%, இப்போ 90% இருக்கணும். ஓகே, மொத்தம் எத்தனை கார் இருக்கு? இப்போ 1000 கார் இருக்காங்க. 1000 கார் இருக்கு. இப்போ 2 கார் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன், 8 கார் வித்தானா. இப்போ 10 கார் வித்தானா தான் 8 கார் சேல் ஆகும். சாரி, 8 out of 10க்கு விற்கிறான்னு அர்த்தம். இது மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க, ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதோ. இது எஸ்பி. இது என்ன 2 out of 8னா மொத்தம் 10 கார் போயிருக்கு, அதில் 2 கார் வந்து ஃப்ரீ, மிச்சம் 8 கார் விற்றுருக்கான்னு அர்த்தம். சரியா? இப்போ 1 2 3 0 கட்டுங்க. 9 into this எவ்வளோச்சு? 72 into 12 4 14 72. ஸோ 4 6 8 00
86,400 rupeesக்கு மொத்தமா சேல் நடந்திருக்கு. 86,400 சேல் நடந்திருக்கு. ஆப்வியஸ்லி லாஸ், 2 லாஸ் இருக்கு. எவ்வளவு லாஸ்ன்னு பார்ப்போம். 3,600 லாஸ். இது 2 செப்பரேட் பண்ணா 3,000 அவுட் ஆஃப் 19,000 இன்டூ அதான் காஸ்ட் ப்ரைஸ், ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் இது இன்டூ 100 போடுங்க, அவ்வளோதான். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா தெரியும். எப்படி ஈஸி தான். 90,000 ஒரு ஜீரோ கட்டு, 4% லாஸ். ஓகே, இது டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா தெரியும். ஓகே, 90,000 அப்படியே வச்சுக்கிட்டு 200 கார் ஸ்பீடாக விட்டோம்னா மிச்சம் 1000 கார் இருக்கு. 1000 கார் போட்டுக்குங்க. அதில் 10% டிஸ்கவுண்ட்னா 90% தான் விற்றுருக்கான். மொத்தம் 120 ரூபாய்க்கு மார்க் ப்ரைஸ். இதில் வந்து இந்த இடம் தான் கஷ்டமா தெரியும். 8 அவுட் ஆஃப் 2 அவுட் ஆஃப் 8 அப்படின்னா 8 காருக்கு 2 கார் விற்கிறான். அப்போ 10 கார் போயிருக்குன்னு அர்த்தம். 10ல் 8 தான் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இது மட்டும் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். இந்த கொஸ்டின் 8 வாங்க. புல்லட் ட்ரெயின் கவர்ஸ் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் 30 minutes, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 240 km/h. 30 minutes 240 km/hனா 120 km போயிருக்கும். ஓகே, it needs to be diverted, increase the distance by 20%. 20% distance increase பண்ணனா 120/100 of this equal to இப்போ 144 கிலோமீட்டர் போகுது. 140 கிலோமீட்டர் போகுதுல 140 கிலோமீட்டர் போகும்போது அதே 140 கிலோமீட்டரை 30 minutesல போகணும்னா 30/16 போடுங்க. 1/2 மேலே போச்சுன்னா 288 km/h போகணும். சரியா? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும். ஓகே, இந்த இடத்துல இந்த இடத்துல போகணும். 30 நிமிஷத்துல போகிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும். அதனால வண்டியை டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. டைவெர்ட் பண்ணதுனால 140 கிலோமீட்டர் ஆகுது. ஓகே, முன்ன வந்து 120 கிலோமீட்டர் ஆகுது. டைவெர்ட் பண்ணதுனால 140. அதே 30 நிமிஷத்துல போகணும்னா எத்தனை ஸ்பீட்ல போகணுங்க? 144 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 30 நிமிஷத்துல போகணும்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும்னு கேட்குறான். 288. ஓகே, bicycles wheels having 35 centimeter radius, what percentage of circumference? சர்க்கம்ஃபரன்ஸ்னாவே குவார்டர்னாவே இதுதான் 1/4. அதில் நீங்கள் என்ன போட்டு இது பண்ண என்ன? ஓகே, குவார்டர் டிஸ்டன்ஸ்னாவே வந்து 25%. சர்க்கம்ஃபரன்ஸில் குவார்டர் 25%. கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. A can complete the piece of 25 while B in 30 days. They work for alternate days, both and B following this pattern. இதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். 25 and 30க்கு எல்சிஎம் வச்சிருங்க ஒரு 150. ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 யூனிட் பண்ணுறாங்க, யூனிட்னு வச்சுக்கோங்க. பி வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் பண்ணுறோம். ஆல்டர்னேட் டேஸ் ஒர்க் பண்ணுறான். ஏ 6, பி 5, 6, 5, 6. டிஸ்பிளே திஸ் இஸ் 10, டிஸ்பிளே திஸ் இஸ் 18, 28 யூனிட்ஸ் முடிச்சாச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 122 யூனிட்ஸ். நான் இது வந்து சப்ராக்ட் 122. இது யார் பண்ண போகிறா? பி. பி எவ்வளோ பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் பண்ணுவோம். 5ஆல் கேன்சல் பண்ணால் 24, 2/5. Question number 11. As part of the journey, a person travels 120 km, 80 km/h, 100 km, 40 km/h, and back 75 km/h. Average speed ரொம்ப ரொம்ப முக்கியம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 120, இங்கே 100, மொத்தம் 220 கிலோமீட்டர் போகிறதுக்கு. வரத்துக்கு ஒரு 220, மொத்தம் 440 கிலோமீட்டர். ஃபைன், இது அப்ராக்சிமேஷன் தான் போட்டாகணும். இதுக்கு எவ்வளோ km/h போகிறோன்னா 1.5 மணி நேரம் போயிருக்கும். இது வந்து 2.5 மணி நேரம் போயிருக்கும். மிச்சம் எவ்வளோ? 220 கிலோமீட்டர் 75 km/h போகிறான்னா இது ஒரு டைம், இது ஒரு டைம், இது ஒரு டைம். டோட்டல் டைம் இது டோட்டல் டைம், இது டோட்டல் டிஸ்டன்ஸ் மேலே. சரி, இது வாங்க. 440 டிவைட் பை இது 4 into 70 is 300. 300 plus 220 is 520 into 75. 75 மேலே போட்டுக்கங்க, கேன்சல். 4ஆல் அடிக்க வேண்டாம், அடிச்சிருங்க. 4ஆல் அடிச்சிங்கன்னா 13 வரும். This is 11. So 825. 825 divided by 11. 825 divided by 13, sorry. 825 divided by 13. 13 எத்தனை? 13 6 13 சார் 78. 6ல either this or this 78. Remaining 45. 45 எத்தனை 13க்கு? 3 13s of 33. Answer this. Question number 12. 8 men can complete the work in 45 days. 8 women can complete the work in 18 days. 8 into
8 men into 45 days equal to 8 women into 18 days. Okay. 5 men, 8 women. எத்தனை நாள் முடிப்பான்னு கொஸ்டின் எழுதுறாங்க. சரியா? இந்த இடத்துல நீங்கள் எது ஈக்குவல் பண்ணுங்க. ஒரு men equal to 8 கேன்சல் பண்ணீங்கன்னா 18 divided by 45 womenக்கு equal this 2 times this 5 times. ஸோ ஒரு men equal to 2/5 of men அர்த்தம். இது எதுக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 into 2/5 plus 8 women into x days equal to இது ஈக்குவல் பண்ணுங்க 8 into 18. F கேன்சல் ஆயிடும். சரியா? 8 into 18. 5 கேன்சல் 10. ஸோ 8 into 18 144. 144 divided by 10. அப்போ 72 divided by 5. 72 divided by 5 னா 14 2/5. கொஸ்டின் தெரியணுவாங்க. இது ஒரு லாஸ்ட் ஸ்டெப் சொன்னது தான். இது சிம்பிளான கொஸ்டின் தான். 6 power 25 வெளியே எடுத்துருங்க. 1 + 6 + 36 + 216. 36 6 1 சரியா? 9 வரும். 259. நான் 256 கூட ஆன்சராக வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 6 power 25 2 power 25 into 2 power 3 power 25. 2 power 25 2 into 2 into 2 into 25 times 2 power 56 2 power 8. கண்டிப்பாக இது டிவைட் ஆகும். ஸோ ரெண்டுமே பாசிபிள் தான். கொஸ்டின் புக் போட்டிடுவாங்க. 2 concentric circle radius is 10 cm and 6 cm. The length of the chord of the largest circle is touches the smaller circle. இது லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஸோ இதோட வேல்யூ வந்து இந்த கார்டோட வேல்யூ என்ன கேட்குறான். உள்ள இருக்க ரேடியஸ் வந்து 6 தான், வெளியே இருக்க ரேடியஸ் 10. ஆப்வியஸ்லி இது 8 தான் இருக்க முடியும். ஏன்னா 6 8 10. இது 8 இது 8. ஸோ டோட்டல் 16. கொஸ்டின் 15 வாங்க. 4b² + 1/7b² வேணும். 4b + 1/7b தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். 4b + 7b. இந்த 4b இல்லை, நான் என்ன பண்ணுறேன் 4/7 மல்டிபிள் பண்ணுங்க இந்த கொஸ்டினை, இந்த ஈக்குவேஷனை. 7b - 1/4b equal to 7 into 4/7 மல்டிபிள் பண்ணிட்டேன். மல்டிபிள் பண்ண இது கேன்சல் ஆகிட்டு 4b - 1/7b ஆகும் equal to 4. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. 16 வரும். இந்த சைடு 16b + 1/49b² minus 2 into 4b into 1/7b. b cancel. So 8/7. 8/7 அங்கே போனால் ப்ளஸ் ஆகும். 6 + 8/7. So 6 into 7 equal to 112. 120/7. Question number 16 வாங்க. ஓகே, 34 ஸ்கொயர் எவ்வளோன்னு பாருங்க. 34ஓட ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34ஓட ஸ்கொயர் வந்து 35ஓடைய ஸ்கொயரே வந்து 1225. 34ஓட ஸ்கொயர் இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் மைனஸில் தான் வரப்போகுது. கட் பண்ணி விடுங்க. ஓகே சரி. ஏன்னா இதே வந்து 35ஓட ஸ்கொயரே இதுதான். 34ஓட ஸ்கொயர் இதோட இன்னும் கம்மியாக தான் வரப்போகுது. இப்போ இதுவே 7000, இது வந்து எப்படி 1000 சம்திங் தான் வரும். 1000 சம்திங் 7000 சம்திங்னா 6000 சம்திங் தான் வரும். ஆன்சர் திஸ். இது வேணும்னு 9000 சம்திங் கொடுத்து வச்சுக்கோம். இப்படி கூட நீங்கள் அந்த கொஸ்டினை டீல் பண்ணலாம், சால்வ் பண்ணாமலே. கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. The volume of the two circular cylinder ratio is 2:3. The radii of two cylinders is 1:2. Height. வால்யூம் வந்து 2:3. நீங்கள் என்ன பண்ணுங்க, ரேடியை வந்து 1² into h1 divided by 2² into h2 போட்டுக்கங்க. ஓகே, ஸோ 8/3. அதுதான் h1/h2. 4 அங்கே போனால் 8 ஆகும். ஆன்சர் 86. கொஸ்டின் நம்பர் 18 வாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சி தான் இதான். ஏ ஆங்கிள் டேன்ங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் 20 இருக்கணும், அட்ஜசன்ட் 21 இருக்கணும். ஹைப்போட்டனிஸ் 29. இது பித்தாகரசன் ட்ரிப்ளெட் 20, 21 and 29. இது பித்தாகரசன் ட்ரிப்ளெட் ஞாபகம் வச்சுக்கங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லா பித்தாகரசன் ட்ரிப்ளெட்டும் இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பித்தாகரசன் ட்ரிப்ளெட் பேஸ் பண்ணி பிரச்சனை வரும். அது ஜாமெட்ரியில் வருமோ அல்லது ட்ரிக்னோமெட்ரியில் வருமோ தெரியாது, பட் கண்டிப்பாக வரும். இப்போ காஸ் பி என்னன்னு கேட்குறான். காஸ் பிங்கிறது adjacent divided by hypotenuse 20/29. Question number 19 வாங்க.
tan A equal to 3/4. What is this கேட்குறோம்? ஓகே, ஸோ நீ என்ன பண்ண, ரேஷனலைஸ் பண்ணுங்க. ஸ்கொயர் ஆகிடும். கீழே வந்து secant A minus tan A வந்துடும். A plus B, A minus B, secant square minus tan square, that is 1. மேலே secant square A minus tan A whole square. அது அப்படியே இருக்கட்டும். secant A என்னன்னு பாருங்க, 3/4. 3/4. Opposite, adjacent, this. secant A என்ன, hypotenuse divided by opposite. tan A என்ன, opposite by adjacent. So 3/4 square. இது பாசிட்டிவா இது பாசிட்டிவான்னு பாருங்க. 2 பெருசா √5 பெருசானா √5 தான் பெருசு. அப்போ 2 - √5 நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ்ல ஆன்சர் வராது. ஆன்சர் திஸ். ஓகே, ரெண்டு லாஜிக்ல இந்த கொஸ்டின் ட்ராக் பண்ணேன். ஒன்னு என்ன, மைனஸ் தான் உள்ள வரும், ரெண்டு மைனஸ் தான் இருக்கு. அடுத்தது வந்து ரூட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்படி பார்த்தீங்கன்னா 2 - √5 இஸ் நாட் பாசிட்டிவ். √5 - 2 இஸ் பாசிட்டிவ். கொஸ்டின் நம்பர் 21 வாங்க. அப்சர்வ் தி டாப் ஆஃப் தி போல், அப்சர்வேஷன் 45 டிகிரி, வாக்ஸ் 15 மீட்டர் டுவர்ட்ஸ் த போல், எலிவேஷன் 60. ஓகே, ஹைட் ஆஃப் திஸ் கேட்குறோம். இப்படி ஒரு டவர் இருக்கு. இந்த இடத்துல 45 பார்க்குறோம், கொஞ்சம் தூரம் வரோம், 60 பார்க்குறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டர். இந்த ஹைட் என்ன கேட்குறோம். ஃபார்முலா இருக்கு, h equal to h into cot θ1 minus cot θ2 equal to distance. Distance in the distance. h தெரியாது. cot θ1 இந்த இது. cot 45 எவ்வளோ, 1. cot 60 1/√3. distance எவ்வளோ, 15. h equal to எவ்வளோ, 15√3 upon √3 minus 1. மேலங்கிறது √3 plus 1 மல்டிபிள் பண்ணுங்க. A plus B, A minus B, கீழே வந்து 2 வரும். மேலே வந்து 15 into 3 plus √3 divided by 2. Question number 22. A and B start the business with initial investment 7x5. 7x யாருது, ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் 4 months கழிச்சு 4 month வரும். அப்புறம் வந்து 1/7 ஆஃப் த கேபிட்டல் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம். அப்போ 6/1/7 எவ்வளோ, 1/7 1 போச்சு, 6x தான் இருக்கும். அது வந்து மிச்சம் இருக்கிற 8 மாதத்துக்கு போயிடும். சரி, பிக்கு வாங்க. பி இன்க்ரீசஸ் ஸ்பீட் 5x into 4 plus 5x into 120/100. 120/100ங்கிறது என்னன்னா, அவனுடைய இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இப்போ 6/5. 5 கேன்சல்னா 6x ஆகிடுது. அது எவ்வளோ, 8 மாதத்துக்கு. ஸோ இங்கே வாங்க, x கேன்சல் ஆகிடும். this is 28, this is 48. ஆட் பண்ணால் 74. அதே மாதிரி this is 20, this is 48, 68. 2 கேன்சல்னா 37 is to 34. Divide the share. ஓகே, 1000. சரியா, ஆன்சர் திஸ். இது வந்து நார்மல் வே. ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பக்காவான ஷார்ட்கட். இவன் 17,000 வாங்கியிருக்கான் அப்படின்னா இவனுக்கும் இவனுக்குள்ள டிஃபரன்ஸு 17,000 தானே. இந்த டோட்டல் வந்து ஏவை கழிச்சுன்னா 17,000. இது 17 வருதான்னு பாருங்க. இது செப்பரேட் பண்ண 17 வருதான்னு பாருங்க. வருதா பாருங்க, இது மட்டும் தான் 17 வரும். ஆன்சர் வித்தவுட் சால்விங் கூட இந்த மாதிரி கொஸ்டின்ல ட்ரை பண்ணலாம். எப்பயுமே ஒரு லாஸ்ட் லைன் மட்டும் ஒரு டைம் கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. கொஸ்டின் 23 வாங்க. 2 taps can fill 6 minutes and 4 minutes respectively. Pipe A can empty 3 minutes if all the 3 is open. When the tank will be filled. Okay. 1/6 plus 1/4 minus 1/3 போடுங்க. LCM is 6. Sorry, 12. LCM is 12. This is 2 times. This is 3 times minus 4 times. 1/12. That is 12 minutes off. Simple. Question number 24 ஆகுங்க. Right angle triangle, orthocenter lies on the following this. Orthocenter எங்க தெரியுமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த கார்னர் பேர் தான் ஆர்த்தோசென்டர். வெர்டெக்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள், அதுதான் ஆன்சர். ஓகே, மிட் பாயிண்ட் ஹைபாட்டினிஸ் நீங்க இருக்குல்ல, ஹைபாட்டினிஸ்ல பாதி அந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு பேர் வந்து இது வந்து சர்க்கம் சென்டர். அதுவும் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 25. A tangent is drawn from the point 53 centimeter from the center of the circle. Radius is 28 centimeter.
டேஞ்சன்ட் ஒரு சர்க்கிள் இருக்கு, டேஞ்சன்ட் இருக்கு. ஓகே, இந்த ரேடியஸ் வந்து 28 தான். டேஞ்சன்ட் வந்து 53 சென்டிமீட்டர் இந்த லைன் தான். ஓகே, இது என்னன்னு கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ தி ஸ்கொயர் இது 90 டிகிரி தான் இருக்கும், ஏன்னா டேஞ்சன்ட் வந்து சென்டர் வந்து 90 டிகிரி. அப்போ இது ஹைப்போட்டனியஸ். தி ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு தி ஸ்கொயர். 53 ஸ்கொயர் மைனஸ் 28 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர். சரியா, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இது 9, இது 4, 5 முடியணும் 45. இது பிதாகரஸ் ட்ரிப்ளெட் நோட் பண்ணி வச்சுங்க. 28 53 சாரி 28 45 53. 28 45 53 நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு ட்ரிப்ளெட்டு. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.